உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க. தாயின்றவோ 10 மாசம் சுமந்து நீங்க பிறகுற அன்னைக்கு அவ உசுரை கொடுத்து உங்க உசுரை காப்பாத்துருவோம். ஆனா தகப்பன்றவன் தான் பிள்ளைங்களுக்கோசம் குடும்பத்துக்கோசம் மண்ணுக்கு போய் சேர்ற வரைக்கும் உழைக்கிறவன் தான்டா தகப்பன். இதை தயவு செஞ்சு எல்லா புள்ளைகளும் புரிஞ்சுங்கடா. பெத்த அப்பனை கேட்கக்கூடாத கேள்வியை தயவு செஞ்சு கேட்கவே கேட்காதீங்க. இந்த காலத்து பசங்க பெத்த அப்பனை பார்த்து ஏ எனக்கோசம் என்னையா செஞ்ச அப்படின்னு ஈஸியா கேட்டுறீங்கடா. டேய் அந்த ஆளு ராவம் பகலம் கஷ்டப்படுறது மொத்தமும் உங்களுக்கு தான்றது ஏன்டா புரிய மாட்டேங்குது. அப்பனை பார்த்து கேட்க கூடாத கேள்விடா இந்த கேள்வி. ஆனா எல்லாம் ஈஸியா கேட்டுறீங்கடா. டேய் நீ வருஷத்துல 10 பேண்ட் சட்டை மாத்துவ, ஆனா அந்த ஆளு ஒரு ரெண்டு லிங்கி 2 சட்டையை வச்சு வருஷம் ஃபுல்லா ஓட்டுவான்டா. ஏன்னா தனக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்தா காசு செலவாயிடும். அதே பிள்ளைக்கு எதுனா ஒன்னா என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பான். அதுதான் அப்பன்றவன். இத நிறைய பசங்க புரிஞ்சுக்காத எனக்கு என்ன செஞ்சுன்னு கேக்குறது மிகப்பெரிய தவறு. உனக்கு இன்னொன்னு சொல்றேன் கேளு. உன் கூட்டத்துல உன் ஃப்ரெண்டுங்க எவனா ஒருத்தன் அப்பா இல்லாத பையன் இருப்பான். அவங்கிட்ட போயிட்டு அப்பா இல்லாத எவ்வளவு கஷ்டம் அவங்கிட்ட கேளு. அப்பாவை பத்தி கதையா சொல்லுவான். அப்பா இல்லாதவனுக்கு தானே அப்பனுடைய அருமை தெரியும். இவ்வளவு ஏன் நாளைக்கு நீ ஒரு அப்பனா ஆகு, அப்ப தெரியும் அப்பனுடைய கஷ்டம் என்னன்னு. இதெல்லாம் விட இன்னொன்னு பண்றீங்கடா. எனக்கு அந்த ஹீரோவை பிடிக்கும் மச்சான், அந்த ஹீரோ போட்டோவை என் மார்ல பச்சை குத்த போறேன். டேய் ஒப்பனை விட ஒரு ஹீரோ இங்க எவனுமே கிடையாதுடா. எவன் ஒருத்தன் தான் அப்பாவை ஹீரோவா பாக்குறானோ அவன் தான்டா நல்ல புள்ள நான் சொல்லுவேன்.